எஸ். என்ன தெரியுதா? தெரியலையே. இவரை இப்ப ஞாபகத்துக்கு வருது. இவரு 3 மாசத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்தார். ஃபிளாஷ்பேக். சொல்லுங்க, என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை சார், அடுத்த மாசம் எனக்கு கல்யாணம். பொண்ணு விட நான் கலர் கொஞ்சம் கம்மி, அதனால இன்டைரக்டா பொண்ணு வீட்டில் குத்தி பேசுறாங்க. நானும் நல்ல கலர் ஆகணும். அதுக்கு உங்ககிட்ட மருந்து மாத்திரை தான் கிடைக்குமா? ஏன் இல்ல, தங்க பாஸ்பம். இத 1 மாசம் சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, தக தக தகன்னு தங்கம் மாதிரி ஜொலிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆனா விலை தான் கொஞ்சம் ஜாஸ்தி, 1000 ரூபாய். பரவாயில்ல சார், இது எப்படி சார் சாப்பிட்றது? காலையில ஒரு ஸ்பூன், ராத்திரி படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன். ஆனா முக்கியமான ஒரு விஷயம், பல்லுல படாம சாப்பிடணும். என் வாழ்க்கையிலே ஒளி விளக்கு ஏற்றி வச்சிருக்கீங்க, உங்களை நான் மறக்கவே மாட்டேன். இந்தாங்க சார். நானும் உங்களை மறக்கவே மாட்டேன். நான் வரேன் சார். வாங்க, இன்னும் 15 நாள்ல பாருங்க, ரோஜா படத்துல பொண்ணு பார்க்க வர்ற அரவிந்த் சாமி மாதிரி பளிச்சுன்னு கலரா ஆயிடுவீங்க. சின்ன சின்ன ஆசை. தெய்வமே. End of flashback. இப்ப எப்படி இருக்காரு? கல்யாணமாகி ஹாப்பியா இருக்காரா? எப்படி இருப்பான்? இனிமேல் இந்தியாவில் எவன் இவனுக்கு பொண்ணு கொடுப்பான்? ஆப்பிரிக்காக்காரன் கொடுத்தாதான் உண்டு. ஏன்? நல்லா பாரியா, அந்த போட்டோல இருக்கிறது நான் தான். மீடியம் கலர்ல இருந்தேன், இப்படி நீக்குற மாதிரி ஆக்கிட்டியடா. நல்ல வேலை, பல்லுல படாம சாப்பிடுங்க. பல்லுல மாத்திரம் பட்டிருந்தது, பல்லு தாரோடு மாதிரி ஆயிருக்கும். ஒன்னும் கவலைப்படாதீங்க. சவப்பா இருக்கணும்னா கருப்பாக்கினேன், கருப்பா இருக்கணும்னா சவப்பாக்க முடியாதா? அதுக்கும் என்கிட்ட லேகியம் இருக்கு, ஆனா அது இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லி. ஏயா, உங்ககிட்ட மறுபடியும் நான் லேகி வாங்கி சாப்பிட்டு எனக்கு வெண்குஷ்ட வந்து என்ன தெரு தெருவா பிச்சை எடுக்க சொல்றியா?